ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப்பும் பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இது முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க இதுலேருந்து ஒவ்வொன்று மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவாங்க. இந்த பேக்கெட் இப்படியே வைக்கிறனால சீக்கிரம் நகர்த்து போன மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாங்க. அது மேலே கொஞ்சமாக அரிசி தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மீதி இருக்கிற பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி போட்டுட்டு அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்கெட் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி எதாச்சும் ஒரு பாக்ஸில் எதாச்சும் நம்ம ஒரு சட்னியே எதாச்சும் ஒன்று வச்சோம்னா இந்த பாக்ஸுக்கு அளவாக ஸ்பூன் வச்சா தான் பாக்ஸில் அப்படியே நிற்குங்க. இதை விட சின்ன ஸ்பூன் வச்சோம்னா அது சட்னிக்குள்ளேயே விழுந்துருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன ஸ்பூன் உள்ள பாக்ஸ்குள்ளே தான் விழுகுதுங்க. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க. மூடி கொஞ்சம் கூட ஸ்பூன் உள்ளே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஈஸியாக மடிக்கலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி நல்லா பட்டன் போட்டு விட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், அதே மாதிரி மடிச்சிடுங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குங்க. இடமும் சேவ் ஆகுங்க. பீரோவில் ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க மடிக்கிறதுக்கு. பாருங்கள், வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி காய் துருவல் வச்சுருப்போங்க. சில சமயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ண இந்த இடமெல்லாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி பாருங்கள், நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் துட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சீப்பை வச்சே ஈஸியாக நம்ம எலியை விரட்ட போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சீப்பு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடயே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பேராசிட்டமல் மாத்திரை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேராசிட்டமல் மாத்திரை இல்லாட்டியும் கூட வீட்டில் ஏதாச்சும் எக்ஸ்பைரியான மாத்திரை இருந்தால் கூட அது கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு மாத்திரை போல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. முழுக்க ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க.
இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவுங்க. மைதா மாவு, கோதுமை மாவு 2 மாவில் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த காட்டன் பஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்துக்கலாங்க. இந்த பஞ்சிலெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கும்போது குட்டி எலி எது சாப்பிட்டாலும் சரிங்க, கண்டிப்பாக அதுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே அந்த எலி வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து இந்த பஞ்சு மேலே கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து உங்களுக்கு எலி தொந்தரவு, பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. எப்பயும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பு எப்பயும் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேங்க. நைட் டைமில் இந்த குட்டி குட்டி எலியெல்லாம் அதிகமாக வெளியே வருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாதனால. எப்பயுமே அடுப்புக்கிட்ட தான் வந்து எதே சாப்பிட இருக்கான்னு பார்க்கும். அதனால் அடுப்புக்கிட்ட ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி. அதேமாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கே விட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மளிகை சாமான் வச்சுருக்கிற டப்பாக்கிட்டேயும் வந்து எலி தொந்தரவு இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு விட்டுக்கலாங்க. இதே குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சீப் தாங்க. இந்த சீப்பில் வைக்கும்போது இந்த அட்டைப்பெட்டி, இந்த பிளாஸ்டிக்குக்கெல்லாம் வந்து எலி சாப்பிட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே முடியாமல் போயிடுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி சீப் மேலே எல்லா பக்கமும் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு விட்டுக்கலாங்க. இதையெல்லாம் பெருச்சாளி சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், மீதி இருக்கிறது கூட நீங்கள் ஒரு தேங்காய் தொட்டியில் போட்டு கூட வந்து உங்கள் தோட்டத்தில் கூட கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சீப்பில் வந்து வச்சு விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிஸ்கெட் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த சீப்பு மேலே இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கலாங்க. இந்த பிஸ்கெட் வாசத்துக்கு கண்டிப்பாக வந்து பெருச்சாளி எங்கே இருந்தாலும் வருங்க. உங்கள் வீட்டில் அந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதை வந்து சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல தான் எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து வச்சு விட்டுக்கலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விடுங்க. கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.